ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு JLM-Starz. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ட்ரெடிஷ்னலான ஒரு டேஸ்டியான ரெசிபி பார்க்க போகிறோம். விருந்தச்சோறு, அதாவது எல்லோ ரைஸ்னு ஸ்ரீலங்காவில் சொல்லுவாங்க. ஏன்னா இது கோகோனட் ரைஸ். இது வந்து தூத்துக்குள்ளே ரொம்ப ஃபேமஸான ஒரு டேஸ்டியான ரெசிபி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு பவுல் அரிசியை கொஞ்சம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு குக்கரில் ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கணும். நம்ம இதில் வந்து கொஞ்சம் பட்டை, அதாவது 1 இன்ச் பட்டையை உடச்சி போட்டுக்கணும். அதுக்கடுத்தது கொஞ்சம் தேவையான அளவு இஞ்சினா கொஞ்சம் கொஞ்சம் இருக்கட்டும், நிறைய இருக்கட்டும். இப்போ பார்த்துக்கோங்க, இந்த அளவு தான் இஞ்சி. அதுக்கடுத்து இஞ்சி நல்லா இப்படி நம்ம அந்த நெய்யில் வதக்குனதுக்கப்புறமா கொஞ்சம் தேவையான அளவு நல்ல மிளகு ஒரு 1-2 டேபிள் ஸ்பூனுன்னு வச்சுக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் வச்சுக்கோம். ஓகே. அதுக்கடுத்தது கிஸ்மிஸ் பழமும் அப்புறமா கேஷ்யூ நட்டும் இதை போட்டு இதை நம்ம நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ இதில் நம்ம ஒரு பவுல் அரிசிக்கு ஏற்ற அளவுக்கு 2 பவுல் இல்லைன்னா 2.5 பவுல் தேங்காய் பால் சேர்த்துக்கணும். அப்புறமா கலருக்காக கொஞ்சோண்டு மஞ்சள் தூள், அதாவது ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள். அதுக்கடுத்தது இதை லைட்டாக நம்ம மிக்ஸ் பண்ண வேண்டியதான். இதில் நம்ம டேஸ்ட்டுக்காக 1 டேபிள் ஸ்பூன் சீனி சேர்த்துக்கணும். ஏன்னா இதுதான் இந்த இனிப்பு டேஸ்ட்டை கொடுக்கும் இந்த சோறுக்கு. அதுதான் இது கொஞ்சம் கொஞ்சம் தூக்கி விடும், இந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். நம்ம சீனியை சேர்த்துட்டு அதை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் நம்ம ஊற வச்சுருந்தோம்ல அரிசி, அதை வந்து இதில் சேர்க்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு அவ்வளோதான், நம்மளோட எல்லா இன்க்ரீடியன்ஸையும் இதில் சேர்த்தாச்சு. இது தேவையான அளவும் உப்பு சேர்த்துக்கோங்க அந்த சோறு சேர்த்ததுக்கப்புறமா. இப்போ இதை நம்ம 2-4 விசில் வரைக்கும் விட்டுட்டு ஒரு 10-12 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் இதை ஓப்பன் பண்ணால் நம்மளோட சூப்பரான டேஸ்டியான விருந்தச்சோறு ரெடி ஆகிட்டு. இதை நீங்கள் சிக்கன் கறி, சிக்கன் ஃப்ரை, அப்புறம் பீட்ரூட் சம்பல் வச்சு சாப்பிட்டீங்கன்னா இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு அந்த சண்டே ரெசிபிக்கெலாம் நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பார்க்கலாம். இது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ண வேண்டிய ஒரு ரெசிபி. இந்த சேனலுக்கு நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்படியே லைக் பண்ணிடுங்க. நீங்கள் பார்க்குறவங்க யாருமே சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் தம்ஸ் அப்.